ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டியூஸ்டே மார்க்கெட், அதாவது நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே எப்படி இருந்துச்சு. கொஞ்சம் வீடியோ டிலேடாக வந்திருக்கும், கொஞ்சம் பர்சனல் ஒர்க் ரீசன்னால நல்லா வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் டிலேடாக வந்தால் கூட இந்த இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பைரி டேவோட அனாலிசிஸை எப்படி புரிஞ்சிருக்கலாம், நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்கலாம், ஆப்ஷன் ப்ரீமியம் மெத்தடாலஜியில் எப்படி அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். முழுமையாக பாருங்கள். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே மார்க்கெட்டில் ஃபஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போவுமே ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் தான் அப்சர்வ் பண்ணுவோம். அதில் நமக்கு என்ன டேட்டா கிடைக்குதோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிப்பீங்க நான் நம்புகிறேன். அதை வீக்லி ஃபியூச்சர் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து வீக்லி ஃபியூச்சரோட அடிப்படையில் தான் விலை ஏற்ற இறக்கம் நடக்குது. அது கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், எனி ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இதுதான் வந்து லாஜிக். இதை நம்ம ஏற்கனவே வந்து வீக்லி ஃபியூச்சரோட வீடியோஸில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் அதில் சந்தேகங்கள் இருக்கும், வீக்லி ஃபியூச்சர் கால்குலேஷன் கம்ப்ளீட் டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் முழுமையாக பாருங்கள். அதில் வந்து ஏன் நாம் வீக்லி ஃபியூச்சர்னு ஒரு கான்செப்டை எடுக்கிறோம், அது 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 உண்மையாக அதை வந்து ப்ரூஃபோட நம்ம கொடுத்துருக்கோம். வேல்யூஸ் எப்படி ரன் ஆகுது, அந்த எக்ஸிக்யூட் ஆகுது. லைக் ஒரு இப்போ 26,250 கால் போட்டுன்னா அதுக்கு விலை ஏற்ற இறக்கம் என்ன அடிப்படையில் நடக்குதுன்றதை நம்ம ப்ரூஃபே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். டியூஸ்டேவோட மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கேன். 26,268 அப்படிங்கிற இடம் வந்து டாப் ஆகும். 26,195ன்றது ஒரு பாட்டம் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட 250 ஸ்ட்ரைக் வந்து டாப் ஆகும். 200 ஸ்ட்ரைக் வந்து பாட்டமாகவும் எனக்கு கிடைச்சிருந்தது. ஒரு லாங் விக்டு கொண்ட ரெட் கேண்டிலாக எனக்கு ஃபார்ம் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சைக்கலாஜிக்கலாக எனக்கு என்னுடைய புரிதல் அடிப்படையில் நான் டாப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நல்ல ஒரு ரெட் கேண்டில் லாங் விக்ட் இருக்கு. ஸோ செல்லர்ஸோட ஆதிக்கம் அதில் அதிகமாக இருந்ததுனால நான் என்ன பண்ணுறேன்னா, டைரெக்டாகவே வந்து நான் வந்து 250 ஸ்ட்ரைக்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டாப் ஸ்ட்ரைக்குன்றதுனால நம்ம அந்த இடத்துல புட்டை தான் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ புட்டு வந்து அங்கே டாமினேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம முதல்ல நோட்டீஸ் பண்ணுவோம். ஸோ இது ஏன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்க வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லையுமே இந்த டாப் அண்ட் பாட்டம் ஸ்ட்ரைக்கு அப்படின்னா என்ன, ஏன் வந்து முதல் கேண்டலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும் அப்படின்ற விளக்கம் எல்லா வீடியோஸும் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அதாவது சந்தேகங்கள் இருந்தால் கடந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 26,250 புட்டு வந்து டாமினேட் பண்ணியிருக்கோம். இப்போ காலுடைய ஹையை நான் இங்கே பிளாட் பண்ணியிருக்கேன் 52. அந்த 52ன்ற வேல்யூ வந்து நான் இங்கே பிளாட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி புட்டுடைய லோவான ஒரு 33ன்ற வேல்யூ நான் இங்கே பிளாட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேண்டிலே பாருங்க, 250 புட்டு வந்து 250 காலுடைய ஹைக்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல் 250 கால் வந்து 250 புட்டுடைய லோவுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயே நம்மளுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஆன அந்த ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபை ஆயிருக்கு 250 புட் சைடில். ஸோ நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் யாரை நம்ம எடுப்போம், 200. நமக்கு ஆல்ரெடி தெரியும் பாட்டம் ஸ்ட்ரைக்காக 200 தான் அமைஞ்சதுன்னு சொல்லி. ஸோ 200 காலை நான் எடுத்துக்கிறேன். இந்த 200 கால்லையும் நம்ம என்ன மார்க் பண்ணோம், இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோ, அதாவது 33ன்ற ஒரு வேல்யூவை நம்ம பிளாட் பண்ணுறோம். ஓகே. ஸோ 33ன்ற வேல்யூ பிளாட் பண்ணலாமா? எஸ், 33 பிளாட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த 33லேருந்து ரிவர்ஸில் நடக்குது. ஓகே. பட்டு இந்த ரேலி நீங்கள் ஃபஸ்ட்டு 3 கண் ரேலியை பிடிச்சிருப்பீங்களா? இங்கே வந்து என்ன என்ட்ரி, எந்த இடத்த நீங்கள் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான புரிதலாக இதை சொல்ல, ஒரு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் ஒட்டுமொத்தமாக எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்ற அடிப்படையை தான் சொல்கிறோம். அதில் உங்களுக்கு ஒரு பொறுமையாக சரியான இடத்துல என்ட்ரியை பிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் எங்கே என்பது உங்களுக்கே புரியணுன்றதுக்காக இதை முழுமையாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே ட்ரெண்ட் பாயிண்டோட டச் பண்ணுது. ஒருவேளை இவன் ட்ரெண்ட் பாயிண்டாக கன்வெர்ட் ஆகணும்னா ட்ரெண்ட் பாயிண்டோட லோவுக்கு மேலேயும் தன்னுடைய சொந்த ஆப்போனட்டான 26,200 புட்டுடைய ஹைக்கு மேலேயும் இருக்கணும். நம்ம சேம் ஸ்ட்ரைக்கை பார்த்துடலாமா? 26,200 புட்டு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன, ஒரு 925 930. ஸோ 925 930 அந்த டைமிங்கில் வச்ச ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 39.75. ஸோ 39 நம்ம மார்க் பண்ணோம். 39 அப்படின்னு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதை டிஃபீட் பண்ணியிருக்கு. புரியுதுங்களா? எக்ஸாக்டாக பாருங்கள், இங்கே டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் நடக்கும்போது டிஃபீட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இந்த 930 கேண்டலில் இந்த 26,200 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட். ஒரு புல் பேக் வந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த ஹையில் தான் சப்போர்ட் இருக்கான்.
ஸோ இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒருவேளை இந்த செட்டப்பை நான் ட்ரேட் செட்டப்பாக கன்வெர்ட் பண்ணணும், எனக்கு என்ட்ரி மெத்தடை நான் எடுக்கணும் அப்படின்னா எந்த ஜோனில் வேல்யூ போடணுன்றது இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நான் எப்பவுமே என்ட்ரி இந்த இடத்துல போடுங்க, இந்த வேல்யூவில் போடுங்கன்னு சொல்கிறது கிடையாது. முழுமையாக உங்களுக்கே மார்க்கெட்டோட முழு புரிதல் ஏற்படணும். அதில் நீங்களே சுயமாக என்ன விலையில் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலை நீங்களே எடுத்துக்கணும். அனுபவ ரீதியாக நீங்களே செல்ஃப் சஸ்டைன்டாக ஒரு ட்ரேடராக இருக்க நினைக்கிறோம். இதுதான் இந்த சேனலோட முழு இன்டென்ஷன். ஸோ ஒன்ஸ் 236-200 கால் ட்ரெண்ட் பாயிண்டாக கன்வெர்ட் ஆகிட்டான் அப்படின்னா அடுத்த ஆப்போனண்ட் யாரு? 250 புட்டு. 250 புட்டு யாரு? இனிஷியலாக ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆன டவுன் சைட் ட்ரெண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம தகவல், இதை முழுமையாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ என்ன ட்ரெண்ட் பாயிண்ட் எவ்வளோ? 31.4. ஸோ 31 வச்சுக்கலாமா? 31. இதுக்கு முன்னாடி 33 இருந்துச்சு, இப்போ 31 இருக்குது. ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, பட் ஸ்டில் நம்ம வேல்யூவை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். 31 போட்டோம். இப்போ பாருங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ரேலி ஆல்மோஸ்ட் என்ன ஒரு டைமிங், ஒரு 9:55, 10 o'clockல ஒரு நல்ல ஒரு எவ்வளோ பெரிய கேண்டில் பாருங்க, தன்னோட இன்ட்ராடே லோலேருந்து ரிஜெக்ட் ஆன மாதிரி இருக்குது ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்கில். அந்த 10 o'clock இங்கே பாருங்க, எக்ஸாக்டாக 250 புட்டு வந்து இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவில் சப்போர்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக நடக்குதுன்றது நீங்களே புரிஞ்சுக்கங்க. ஸோ இங்கே ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை போட்டோம். அதே மாதிரி இவனுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்போனண்ட்டுடைய ஹை தானே மார்க் பண்ணணும். என்ன வேல்யூ? ஒரு 93. இந்த 93 நம்ம இங்கே மார்க் பண்ணி பார்ப்போமா? இதெல்லாம் கோயின்சிடன்ஸ். நான் உங்களுக்கு பொய் சொல்லலாம், இல்லை சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்லலாம். ஆனால் நம்பர்ஸ் எப்போவுமே பொய் சொல்லாது. ஸோ அது ஃபிக்ஸடு. இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக அதை நோக்கி தான் போயிருக்கு, பட் டச் பண்ணல. எஸ், பிகாஸ் இங்கே ஒரு இன்ட்ராடே ஹைன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ், தன்னுடைய ரெசிஸ்டன்ஸே ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயே ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிடுச்சு. ஏன் இங்கே ரீச் ஆகணும்னா எனக்கு கேட்குறது வந்து லாஜிக்கே இல்லாமல் போயிடும். ஏன்னா இதுதான் மார்க்கெட்டில் நடக்குது. அந்த மார்க்கெட்டில் நடக்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட்டும் எடுத்தாச்சு. இந்த சப்போர்ட் எடுத்த பிறகு இப்போ ஒரு வேளை இவன் திரும்புகிறான். ஓகே, சரி, ரைட்டு, இவன் திரும்புகிறான். இப்போ இவன் ட்ரெண்ட் பாயிண்டாக குவாலிஃபை ஆகணும். அதாவது 250 புட்டு வந்து ஒரு வேளை இவன் செகண்ட் ட்ரெண்ட் பாயிண்டாக குவாலிஃபை ஆகுமா அப்படின்னா நல்லா பாருங்க, இவன் இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபை ஆனதே இந்த 52ன்ற வேல்யூவை பேஸ் பண்ணி தான். கரெக்டாக இந்த 52ன்ற வேல்யூவை பீட் பண்ணி தான் இங்கே ட்ரெண்ட் பாயிண்டாக குவாலிஃபை ஆனான். அப்போது இந்த 52ன்ற வேல்யூக்கு கீழே வந்துட்ட பிறகு தன்னோட ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனை ஃபெயில் ஆகுது, டிஸ்குவாலிஃபை ஆகுது. எஸ், டிஸ்குவாலிஃபை ஆகுது. ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. என்னன்னா தன்னுடைய லோ வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தன்னுடைய லோலேருந்து ஒன்ஸ் அகைன் ரிவர்சல் நடக்குது அப்படின்னா தன்னுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுறான்னு அர்த்தம். ஓகே. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு லிமிட் வந்து எந்த வரைக்கும் அப்படின்னா இதுதான், தன்னுடைய இன்ட்ராடே லோ வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தன்னுடைய இன்ட்ராடே லோவுக்கு கீழே தானே இவனுடைய ஆப்போனண்டான 250 கால் போனான். அதனால தானே இவன் ட்ரெண்ட் பாயிண்டை குவாலிஃபை ஆனான். அப்போ இவனோட லிமிட் ரேஞ்ச் வந்து இந்த இன்ட்ராடே லோ வரைக்கும் எக்ஸாக்டாக அங்கே தான் சப்போர்ட் எடுக்கிறான். ஃபைன், இது வரைக்கும் ஓகே. சரி, இப்போ ஒரு மூமெண்ட்ல வந்து 250 காலில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கும்ல, ஹை மாறி இருக்கலாம்ல, அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாமா? 250 காலில் பெருசாக ஹை எதுவும் மாற்றம் வரல. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் 250 கால், ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை வந்து 51.75, 52ன்னு வச்சா கூட அதே 52 தான் இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. ஸோ இங்கேருந்து ரிவர்சல் எடுத்தவன் ஒன்ஸ் அகெயின் இந்த 52க்கு மேலே வந்தாதான் 250 புட்டு வந்து ஒன்ஸ் அகெயின் ட்ரெண்ட் பாயிண்டாக குவாலிஃபை ஆகிறான். புரியுதுங்களா? ஸோ எப்படி சப்போர்ட் எடுத்தான், அதனுடைய மீனிங் என்ன, நாம் எப்படி அதை புரிஞ்சுக்கணும். இங்கே எல்லாமே இன்ஃபர்மேஷன் நான் என்ன பண்ணுறேன்னா நியூமரிக்கல் நம்பர்ஸை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த நியூமரிக்கலை வந்து நான் இன்ஃபர்மேஷனை டேட்டாவாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது அண்டர்ஸ்டாண்டபிள் டேட்டாவாக எனக்கு இதை நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படி தான் நான் இதை மாற்றிக்கிறேன். ஓகே. ஸோ ஒரு நான் 10:35க்கு போல் ஒன்ஸ் அகெயின் குவாலிஃபிகேஷன் ரேஞ்சுக்கு வரான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் அகெயின் டவுன் சைடில் போகுது. ஒன்ஸ் அகெயின் யாரை மீட் பண்ண போகிறான்? 200 யார்? பாட்டமில் இருந்த ட்ரெண்ட் பாயிண்ட், ஏற்கனவே ப்ரீவியஸ் ட்ரெண்டோட ட்ரெண்ட் பாயிண்ட். ஸோ இது எல்லாமே பாருங்க எத்தனை தடவை மீட் ஆகிருக்காங்க பாருங்க. 200ம் 250 எத்தனை தடவை மீட் ஆகுது பாருங்க. ஒரு அப்சைட் டவுன் சைடு நடந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதுக்கப்புறம் 200 காலுடைய ஹை அது என்ன? ஒரு 89. அந்த 89 தான் இவனுக்கான நெக்ஸ்ட் டார்கெட். கரெக்டாக இப்போ டவுன் சைட் போயிட்டு இருக்குது மார்க்கெட். ஸோ 89 தான் அடுத்த டார்கெட். எஸ்,
இப்போ இந்த 89க்கு இவன் போறான். இங்க ட்ரெண்ட் பாயிண்ட் என்ன? இப்போ ஒன்ஸ் அகைன் இந்த 33ன்ற ட்ரெண்ட் பாயிண்ட் லோ. இதுக்கு முன்னாடி 33 ஆச்சு புட் சைட்ல. இப்போ 28. ஸோ 28ன்னு போடலாமா? 28. சரி, 28. ஓகே. ஸோ 28 தான் இப்போதைக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் லோ. ஸோ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 11:15 டவுன் சைடில் போயிடுறாங்க. இங்கே அதே மாதிரி 11:15க்கு இந்த டார்கெட்டை ரீச்சே பண்ணிடுறாங்க. ஸோ இது வரைக்கும் நடந்து ஓகேங்களா? இப்போ இவன் கீழே போயிட்டானா கால் சைடில் கீழே போயாச்சு, அதாவது ட்ரெண்ட் பாயிண்ட் லோ கீழே போயிடுச்சு. அப்போ ஆப்வியஸாக 26,200க்கு அடுத்த ஆப்போனன்ட் 26,150. ஸோ 150 கால் நான் போட்டிருக்கேன்னா ஓகே, 150 காலில் பார்த்தீங்கன்னா அதே ட்ரெண்ட் பாயிண்டோட லோவான 28 போட்டாச்சா? இப்போ இந்த 28 கிட்ட இங்கே ஒரு கன்சல்டேஷன் மாதிரி நடந்துட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே இந்த ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்போ இங்கே இருக்க ஒரு ஹை என்ன 132, 132ன்றதை இங்கே நெக்ஸ்ட் டார்கெட்டாக மார்க் பண்ணலாமா? 132. ஸோ இன்னைக்கு அந்த 132க்கு போகவே இல்லை, அதாவது 150 காலுடைய ஹைக்கு போகவே இல்லை. அதாவது இப்போ அதை நோக்கி போயிருக்கு, பட் ப்ரீமியம் வீக்னஸில் அங்கே ரீச் பண்ண முடியவில்லை. புரியுதுங்களா? ஸோ ப்ரீமியம் வீக்னஸ்லாம் அங்கே ரீச் பண்ண முடியல. அட் சர்டன் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 150 காலும் அந்த 10 பாயிண்ட் லோவுக்கு கீழே வந்துருச்சு. கீழே வந்திருந்தா கூட ஒன்ஸ் அகெயின் அதே நோக்கி, அதாவது மார்க்கெட் 150 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லெவலில் தக்க வச்சுக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ வேணா நீங்கள் பாருங்கள், இதை கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம 100 காலே நம்ம எடுத்து பாருங்கள். 100 கால் ட்ரெண்ட் பாயிண்ட் கிட்ட வரும் போயிருக்காது. என்ன வேல்யூ? 28. கரெக்டாக 28 தான் ட்ரெண்ட் பாயிண்டோட லோ. அந்த ட்ரெண்ட் பாயிண்டோட லோவுக்கு கிட்டேயே போயிருக்காது. பாருங்க எவ்வளோ பெரிய கேப் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம 150லேயே தான் ஸ்டிக் ஆன் பண்ண முடியும். அதில் தான் நம்மளோட அனாலிசிஸை பூர்த்தி பார்க்க முடியும். ஏன்னா ஒன்ஸ் அகைன் அவன் மேலே வந்துட்டான். ஓகே, ஸோ இப்போ பாருங்க 150 தான் வந்து ஹோல்டு பண்ணுற லெவல்ஸை இங்கே 132ன்ற லெவலில் கிட்ட போக முடியல, பட் அதை நோக்கி போயிருக்கு. ஒன்ஸ் அகைன் இவன் ஃபாலோ வந்துட்டான். ஸோ இந்த லாஸ்ட் மூமெண்ட்லாம் வந்து இது வந்து நம்ம வந்து எட்ஜஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்றோம். எட்ஜில் எந்த ஒரு, ஏன்னா இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு மேலே வரணும், 150 புட்டுடைய ஹைக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் கால் வந்து 150 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். அது இன்னைக்கு சினாரியோ நடக்கவில்லை. கடைசி வரைக்கும் டவுன் சைட் டைரக்ஷன்லேயே மூவ்மெண்ட் இருந்துச்சு. பட் புட்டு வந்து வீக்கனாக இருந்தும் கால் வந்து ஒரு 11 o'clock அப்புறம் டேக் ஓவர் பண்ண முடியல மார்க்கெட்டை. இதுதான் இன்னையோட சினாரியோவாக நடந்தது. அதாவது ஒரு எக்ஸ்பைரி டே வந்து எப்படி இருந்துச்சுன்றத ஒரு புரிதலாக சொல்கிறோம். ஸோ இதில் முழுக்க முழுக்க நாம் ஆப்ஷன் ப்ரீமியமின் அடிப்படையில் மட்டுமே தான் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஃபியூச்சரோட மூவ்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறோம். ஸோ நமக்கான ஒரு சரியான என்ட்ரி மற்றும் எக்ஸிட்டை நம்ம புரிஞ்சிக்க பார்க்கணும். ஓகே, ஆல்சோ இதை ஃபியூச்சரோட பார்வையிலேருந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தையும் பார்க்க முடியும். அதே போல் இப்போ இன்ட்ரா டேலேருந்து தான் நம்ம வந்து அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும், ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் வேணும். அதுலேருந்து நம்ம நம்மளுடைய அனாலிசிஸை கொண்டு போகிறோம். இது நம்ம ப்ரீவியஸ் டேவோட ட்ரெண்ட்லேருந்தே நம்ம போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெக்கானிசம் வந்து இந்த மெத்தடாலஜிக்குள்ளே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். எனக்கு இதுவே போதுன்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த நாலேஜே நான் இன்னும் டெவலப் பண்ணி நான் டீகோட் பண்ணி நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் சந்தோஷம். இல்லை எனக்கு இந்த இந்த பர்டிகுலர் மெத்தடாலஜி எனக்கு என் கேரக்டரோட செட் ஆகுது, என்னால் வந்து இதை புரிஞ்சிக்க முடியுது, என்னால் இதை நான் இன்னும் டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நினைக்கிறேன் அப்படிங்கிற நபர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கான ஒரு முழு எப்படி சொல்கிறது, ஒரு முழு புரிதலை கொடுக்கறதுக்காகவே நம்மளுடைய கிளாஸஸை கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அதை பற்றி நான் என்கொயரி பண்ணுறதா இருந்தால் நான் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வந்து பின் பண்ணுறேன். நம்ம ஒரு டெலிகிராம் குரூப் வச்சுருக்கோம், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸை கேட்கலாம். ஆல்சோ என்னோட பர்சனல் டெலிகிராம் ஐடி நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் டிஎஃப் பண்ணலாம் ரெகார்டிங் த கோர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் கிளாஸஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எக்ஸ்பைரி டேவோட அனாலிசிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் இந்த கமெண்ட்லேயோ இல்லை நம்ம குரூப்லேயோ நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. ட்ரேடிங்கில் உண்மையிலேயே ரொம்ப சீரியஸாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற நபர்களுக்கு நான் முழு மார்க்கெட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் புரிஞ்சுக்கணும், ஒரு ஆப்ஷன் செக்மெண்ட்டை நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடாலஜி பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கான ஒரு அனலைசிஸ் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.